சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இளைஞரணி மாநில மாநாட்டால் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயானந்திடம் கேட்கலாம். விஜயானந்த், சொல்லுங்க. சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் எவ்வளவு நேரமாக போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது? இது குறித்து வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா உமா. அதாவது திமுகவுடைய இளைஞரணி மாநாட்டிற்காக பெத்தநாயக்கம்பாளையத்துல நடக்குது. அதாவது சேலத்துல இருந்து சேலம் மாநகர பகுதியில இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பகுதி தான் பெத்தநாயக்கம்பாளையம். இது சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அமைஞ்சிருக்கு. அது இல்லாம உட்புறமா தான் இருக்கு. அந்த மாநாடு நடக்கிற பகுதி உட்புறமா தான் நடக்குது. சாலைக்கும் தேசிய நெடுஞ்சாலைக்கும் மாநாடு நடக்கின்ற இடத்திற்கும் தொலைவு அதிகமா இருக்கு. இந்த நிலையில நேற்றே சேலம் மாவட்ட காவல்துறையினால என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருந்து வர பேருந்துகள், திருச்சியில இருந்து வர பேருந்துகள், பெங்களூர்ல இருந்து வர பேருந்துகள் என்று அனைத்து பகுதியிலிருந்து வர பேருந்துகளை சுத்தி ஒரு 100 கிலோமீட்டர், அதாவது ஒரு 75 கிலோமீட்டர் சுற்றி சேலம் மாநகரத்துக்கு வருகின்ற அளவுக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க. அதே போல சென்னையிலிருந்து பெங்களூர் இருந்து சென்னை செல்கின்ற வாகனமும் ஒரு 150 கிலோமீட்டர் தொலைவில் மாற்றுப்பாதையில அமைச்சிருக்காங்க. ஆனா பேருந்துகள் அப்படி மாற்றுப்பாதையில் அமைத்தும் கூட இன்று காலையில ஒரு 8 மணிலிருந்து தற்போது வரை சுமார் அதாவது வாழப்பாடி, அதாவது சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலிருந்து இந்த பெத்தநாயக்கம்பாளையம் அப்படிங்கிறது ஒரு 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர். அந்த வாழப்பாடியிலிருந்து பெத்தநாயக்கம்பாளையம் வரை 20 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து நீண்ட நெடுநேரமாக, அதாவது சுமார் ஒரு 2.5 மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதுல கட்சியினர் வாகனத்தை விட பொதுமக்கள் வாகனங்கள் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அது வெளியூர் செல்லக்கூடிய வாகனங்கள் அல்ல. எல்லா வாகனம் உள்ளூரில் பயணம் செல்லக்கூடிய வாகனம் கூட. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அதுல அவசரகரமாக 108 வாகனம் உள்ளார ஒரு சிக்கிட்டு இருக்கு. அந்த உள்ளார 108 வாகனம் கூட மீட்க முடியாமல் அல்லோரு இருக்கு. மேலும் கூட இந்த திமுக மாநாட்டிற்காக புதுக்கோட்டை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, அதாவது அரசு பேருந்துகள் மூலம் திமுகவிலிருந்து அழைத்து வரப்பட்டிருக்காங்க. எல்லாமே அரசு பேருந்து, புதிய பேருந்தாக அழைத்து வரப்பட்டு அது பத்திரிகையாளர்களுக்கோ மற்றவர்களுக்கோ காட்சியில் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக மாநாட்டின் திடலில் இருந்து சுமார் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு காட்டுப்பகுதியில மறைத்து வச்சிருக்காங்க. அந்த பேருந்து இறங்குறாங்க. அப்படிங்கும்போது அரசு வாகனம், ஒரு கட்சிக்காக அரசு வாகனத்தை பயன்படுத்தி இருக்காங்க. முற்றிலுமே வெளி மாவட்டத்திலிருந்து வந்த அனைத்து ஏராளமான அரசு பேருந்துகளை பயன்படுத்தி இருக்காங்க. முற்றிலும் விதிகள் மீறல் மட்டுமல்ல, பொதுமக்கள் பெருத்த சிரமத்தில் ஏற்பட்டு இருக்காங்க. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயானந்த்.